ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனல்ல மாத பலன்கள், வருட பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமா நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் செய்யலாம், ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும், என்ன விதமான பலன்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்ல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும். அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு, முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில முதல் நிகழ்வாக பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் வருது. இது பாத்தீங்கன்னாக்க வைகை, அதாவது கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல 2 தடவை வருது சனிக்கிழமைகள்ல. அது பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி மே 10ஆம் தேதி ஒரு தடவையும், அடுத்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம், அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 26 அப்படிங்கிறது அமாவாசை நாள், அதாவது பித்ருக்கள் வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் இருக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். துலாம் ராசி காலபுருஷனின் 7வது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறீங்களா, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, கூட சனி பகவான் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது, ஸ்தான பலம் நல்லா இருக்குது. அடுத்து உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அவரு வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்க 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. ரொம்ப அற்புதமான பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. அடுத்து ராகு கேதுக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்துல இருக்க ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன மாதிரினா 5, 10ஆம் இடங்களுக்கு 11ஆம் இடங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி இருக்குது. இந்த அப்ப 2 விதமான பலாபலன்கள் இப்ப இருக்குது. என்னன்னா மே 14 வரையும் ஒரு பலனும், மே 14க்கு பிறகு வேறு விதமான ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப துலாம் ராசியை பொறுத்த வகையில இதுவரை எப்படி இருந்துச்சு, இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நேர்மை, உண்மை, உழைப்பு, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் தனக்கு தெரிந்த விஷயத்தை நேர்மையா உண்மையா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இருக்குது. எந்த இடத்துலையும் மற்றவங்களோட வளர்ச்சிக்கு பேக் போனா இருக்கக்கூடியவங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உழைக்கிறது துலாம் ராசி அன்பர்களா இருக்கும். ஆனா பேர் வாங்கிக்கிட்டு போறது பாத்தீங்கன்னா யாரோ பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப என்னன்னா பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டா கனியாகவே நமக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசியில நீசமடைவார். அவர் நீசமடைவார். சனி பகவான் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கே உண்டான ஒரு அமைப்பு. அப்ப உங்களுடைய ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும். எந்த இடத்துல போனாலும் மதிப்பு மரியாதை உண்டு, பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறதுல ஏற்றத்தாழ்வுகளோட தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்க நீங்க எதிர்பார்த்த இலக்கை அடைகிறது பக்கத்துல போயிட்டு வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இருக்குது. இப்ப கடந்த காலத்துல ஏகப்பட்ட கஷ்டங்கள் என்னென்ன,
நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, வேலை இழப்பு, மேலதிகாரியோட ஒத்து போகல, இல்லை வேலை சூழ்நிலையே கடினமான வேலைப்பளு, அதிகப்படியான வேலைப்பளுவால வேலை இல்லை, கூட வேலை பார்க்குறவங்களோட தொந்தரவு, வேலை இல்லை, வேலையை விட்டு வந்தாச்சு. அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலை பொறுத்த வகையில் அவ்வளவு சிறப்பாக நமக்கு இல்லை. தொழிலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை, முதலீடுகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அதுலேயும் ஒரு சிறப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கசப்பாகி போச்சு. ஏன்னா வருமானம் பற்றாக்குறை, கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சு, குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைஞ்சிருச்சு, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சண்டை, வாக்குவாதம், பிரிவினைகள் நடந்துருச்சு, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. என்ன பண்றது ஏது செய்யறது அப்படிங்கிறது தம்பிச்சு போச்சு. கொஞ்சம் புலம்பலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. எல்லாமே சரியா தானே செய்யறோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல உங்களுக்கு தொடங்குது. மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை தொடங்குது. எதற்கெல்லாம் நீங்க சிரமப்பட்டீங்களோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பாராத வகையில மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய வருஷம்னா இந்த வருஷம் தான். அதுலயும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தொடக்க மாதமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் மே 14க்கு பிறகு. அப்ப இதுவரை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், அதாவது இதுவரை உங்களால முடியாத விஷயங்கள் எல்லாமே முடிய போகுது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. உடல் ஆரோக்கியம் முதல்ல நல்லா சீராக போகுது. மன ஆரோக்கியம் அதிகரிக்க போகுது. அதே போல மதிப்பு மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே அதிகரிக்க போகுது. நல்ல விஷயங்கள் நிறைய உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? அற்புதமா இருக்குது மே 14. அப்ப மே 14 வரை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப 5ஆம் இடத்துல உடைய 5ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா ராசிநாதனோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு எப்படி இருக்குன்னா, வேலை சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு போட்டி இருக்கும். அதை எப்படின்னா உங்களோட திறமையை வெளிப்படுத்தி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா சுக்கிரன் உச்சபலமா இருக்கிறதுனாலையும், சனி பகவான் உங்களுக்கு அங்க அவர் பாக்கியாதிபதியா இருக்கிறதுனாலையும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குது. அடுத்து பாருங்க, உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி பாதக அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியில நீசம் அடையக்கூடியவர் உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால கண் சார்ந்த பிரச்சனைகள், இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம், சுவாச கோளாறுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவனோ மனைவியோ அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசுறது பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம், மாமனார் மாமியார் பற்றி பேசுறது அப்படிங்கிறது, விவாதம் பண்றது, வாக்குவாதம் பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கப்படாது. அதே போல குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது. என்னன்னா, அதிகப்படியான வாக்குவாதங்கள், நண்பர்கள், மனைவி, கூட்டு தொழில், இது 3லை கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது 15 நாட்களுக்கு அவசியம். மே 14 வரை கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே போல 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14க்கு பிறகு பயிற்சியானதும், ராகு கேதுக்கள் 18க்கு பிறகு பயிற்சியானதும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்க போகுது. 5ஆம் இடத்துல இருக்க ராகு அப்படிங்கிறது குரு பகவான் பார்த்துருவாரு. ரொம்ப அற்புதம். நினைச்ச விஷயங்கள்லாம் பல மடங்கு நல்லபடியா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களாக மாறுது. அதிர்ஷ்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, உச்சபலத்துல இருக்கக்கூடிய நீங்க எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிப்பீங்க. அதே போல கேது பகவான் என்ன பண்றாரு, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறுதல். அப்ப கெட்ட கிரகம், அதாவது உபஜயஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு யோகாதிபதி தான், யோகத்தை கொடுக்கக்கூடியவர். நல்ல விஷயங்கள் நல்லபடியா நடக்குது. இப்ப இந்த காலகட்டத்துல கவனம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கணவன் மனைவி, அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்கள், இளைய சகோதரர்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த ஒரு கொஞ்ச நாளைக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாசத்துல கொஞ்சம் பற்றாக்குறையாக தான் இருக்கும். குரு பகவான் குரு பயிற்சி ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அதுவரையும் ஒரு பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம எப்படி சொல்ல வர்றோம் துலாம் ராசிக்கு அப்படின்னா, நமக்கு நிறைய ஜாதகங்களை கொடுத்தது பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் தான். அந்த வகையில இப்ப துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தை நீங்க இலகுவா அணுகிறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறதும், இதன் மூலமா விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்காக முயற்சி எடுங்க. ஓகேங்களா? வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல பார்த்தீங்கன்னாக்க இளைய சகோதர உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் அவேர்னஸ் தேவைப்படுகிறது. அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எதுலையும் விவேகம் கொண்டவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொறுமையும் நிதானமும் அவசியமாக இருக்குது. மே 14 வரை. அதற்கு பிறகு உங்களோட முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமாக வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரம். பெரிய லெவலில் தொழில் விஷயங்களை செய்யக்கூடியவும் சாதிக்கக்கூடியவும் அரசியல் துறைகளில் அதிகாரம் சார்ந்த பதவிக்கு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. நேர்மையாக உண்மையாக மிக வேகமாக செயல்படக்கூடிய திறன் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, நினைச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கை வளமாகும். ரொம்ப சூப்பர். அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா, குருவின் ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த இடத்துலையும் தர்ம நியாயப்படி நடத்திருக்கீங்க, அன்பா நடந்திருக்கீங்க, சூழ்நிலை அறிந்து நடந்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமை தான். எப்படின்னா மே 14 வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் சிறப்புடைய மாதமாக இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்புகளை பெற்று மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.